அந்தகன் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சமூகத்தின் பார்வைக்கு பார்வையற்றவனாக நடிக்கும் பியானோ இசை கலைஞன் கிருஷ்ணா 2 கொலைகளை பார்க்கிறான். திருடனுக்கு தேள் கொட்டிய நிலையில் இருக்கும் கிருஷ்ணாவை கொலையாளிகளின் சந்தேக கண்கள் வேவு பார்க்கின்றன. இந்த பரமபத விளையாட்டின் முடிவு என்ன? சுவாரஸ்ய படைப்புகளை தேடி பார்ப்பவர்கள் தவறவிடாத ஹிந்தி படைப்பு அந்தாதுன். ஒரே ஒரு குறை, முதல் முறை பார்க்கும்போது மட்டுமே அந்த சுவாரஸ்யம் என்னும் மாயாஜாலம் நிகழும். தெலுங்கு, மலையாளத்தில் ரீமேக் செய்யப்பட்டு சில ஆண்டுகள் கழித்து தமிழில் அந்தகன் அவதாரம் எடுத்திருக்கிறது. அந்தாதுன் அந்தகன் இடையிலான 6 வித்தியாசங்களை கண்டுபிடிக்கும் போட்டி நடத்தினால் ரசிகர்களுக்கு கூடுதல் சுவாரஸ்யம் கிடைக்கலாம். காலதாமதமாக வெளியாகும் படைப்புகள் நடைமுறை சூழலுடன் உடன்படாத குறைபாடு இதில் இல்லை. நடிப்பில் பள்ளம் விழுந்ததற்கான சுவடு பிரசாந்திடம் இல்லை. கார்த்திக், சிம்ரன், ஊர்வசி, சமுத்திரக்கனி, KS ரவிக்குமார் உள்ளிட்ட நடிகர்களின் தனிப்பட்ட மதிப்பு படைப்பின் மதிப்பு உயர உதவி இருக்கிறது. நடிகர் கார்த்திக் இளையராஜா பாடல்கள் பியானோவில் ஆங்காங்கே பிறப்பது இதம் சேர்க்கிறது. நகரும் திரைக்கதையில் பதற்றத்துடன் உருண்டு புரண்டு ஓடும் கதாபாத்திரங்களை ரவி யாதவின் ஒளிப்பதிவு நேர்த்தியாக பின்தொடர்கிறது. முதல் பாதி ஆர்ப்பாட்டமாக கழிந்தாலும் 2ஆம் பாதி கப்சிப். கிருஷ்ணாவுக்கு பார்வை திறன் இருக்கிறதா இல்லையா? கொலையாளிகளின் நோக்கம் கிருஷ்ணாவை மிரட்டுவதா கொல்வதா? அந்த 1 கோடி ரூபாய் உண்மையா பொய்யா? தலையில் அடிபட்ட பிறகு சமுத்திரக்கனியின் நிலை என்ன? திரைக்கதையில் இதற்கெல்லாம் பதில்களே இல்லை. அசல் படைப்பை பார்க்காதவர்களும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் என்று சொல்லும் அளவிலேயே இருக்கிறது படைப்பின் இறுதி வடிவம். வருஷத்துக்கு 1 படம் நாளும் வின்னர் மாதிரி ஜாலியான படம் பண்ணுங்க பிரசாந்த், மிச்சத்தை நாங்க பார்த்துக்கிறோம்.